ஆலங்குளம் தொகுதி புல்குட்டி மாரியப்பன் கூட்டுறவு சங்க தலைவர். நான் 2018 அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கையிலேயே நம்ம திமுகவில் ஜெயித்த ஒரே தலைவர் நான் தான். தளபதியார் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காரு. அதனால் 2026 தலைவர் தான், மீண்டும் தளபதி தான் ஆட்சி அமைப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா மகளிருக்கான உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து எல்லாத்துலேயுமே தலைவர் இருக்கார். மகளிர் அடுத்தால குழந்தைகளுக்கான பள்ளி கட்டணங்கள், அடுத்தால காலை உணவு திட்டம் அப்படி சொல்லிக்கிட்டே போனால் தலைவரோட ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காப்புல, தலைவருக்காக நிறைய செஞ்சுருக்காப்புல. அதனால் 2026 தளபதியாரோட ஆட்சி தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? கூட்டணிகளும் தளபதியார் ஒரு ராஜதந்திரம் வளர்த்துருக்காரு. அந்த ராஜதந்திரத்தில் எல்லா கூட்டணி கட்சியும் இன்றைக்கி தளபதியார் கூட தான் இருக்குது. திமுக அசைக்க முடியாத ஒரு சக்தி. தமிழ்நாட்டில் 2026 திமுக அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க போகுது. சரி, அதனால் எல்லோரும் சொல்லுவாங்க விஜய் வந்துட்டார், ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது அப்படின்ட்டு. எதுவுமே கிடையாது, தளபதியார் தான். ஏன்னா தேமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக் எல்லாமே இன்னைக்கு தளபதியார் கூட தான் இருக்குது. அடுத்தால தேமுகவோட கனவு எம்பி தொகுதி கனவு நம்ம தளபதியார் தான் நிறைவேற்றியிருக்காரு. 21 வருட கனவு, அவங்களோட 21 வருட கனவை இன்னைக்கு நம்ம தளபதியார் தான் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதனால் அவங்க நன்றின்னு நம்ம தளபதியாருக்கு தான் சொல்கிறாங்க. அதனால் 2026 நம்ம தளபதியாரோட கரத்தை வலுப்படுத்துவோம். 200க்கு 200 தளபதியார் கையை நம்ம வெற்றியை தளபதியாருக்கு சமர்ப்பிப்போம். ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிடுறீங்கயா? நாங்கள் கடையநல்லூர் தொகுதியில் போட்டிவிடுறோம். கடையநல்லூர் தொகுதியில் எங்களுக்கு தளபதியார் நாங்கள் விருப்பமான கொடுத்துருக்கோம். தளபதியார் ஆணையிட்டால் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் அதை ஜெயிப்பேன் கடையநல்லூர் தொகுதியில். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கியா? ஏன் அப்படின்னா எங்களுக்கு கூட்டணி கட்சிகள், மனிதநேய உரிமை கழகம் எல்லாமே, எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே கடையநல்லூர் தொகுதியில் நல்லா இருக்குது. அடுத்த மக்களுக்கு நான் நிறைய நல்லது செஞ்சுருக்கேன்யா. இந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்தில் இருக்கையில் 5 கோடி ரூபா தள்ளுபடி கிடச்சிது. அந்த காலத்தில் மக்கள்கிட்ட நான் 1 ரூபா கூட வாங்காமல் நேர்மையாக இருந்து செயல்பட்டு மக்களுக்கு அந்த தள்ளுபடியை கொடுத்துருக்கேன். அதனால் நான் கூடுதல் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன். அங்கே பெண்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குது? பெண்கள் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. 100க்கு 100% தான் சொல்லணும். 100க்கு 100%. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம 5000 ரூபா தளபதியார் கொடுத்தது, மகளிர் உரிமை தொகை யாருமே எந்த மாநிலத்திலுமே இந்த கதையை செய்யலை. எந்த மாநிலத்திலையுமே. ஏன்னா நடிகர் ரோஜா கூட அன்றைக்கி பேசையில் சொன்னாங்க, தளபதியார் தான் பெண்கள் விஷயத்தில் உதாரணமாக இருந்துக்காங்கன்னு சொன்னாங்க. அது 100க்கு 100 உண்மையா. ரொம்ப நன்றி. என் பேர் மாரியப்பன், புல்பட்டி மாரியப்பன், ஆலங்குளம், தென்காசி மாவட்டம், ஆலங்குளம். சூப்பர்.